தடைகளை தாண்டி தப்பித்து வந்த கப்பல் இந்தியா வந்தடைந்த 30 லட்சம் பீப்பாய் எண்ணெய்கள். மத்திய கிழக்கில் நிலவும் போர் பதற்றத்தால் ஹர்முஸ் ஜலசந்தி வழியாக கப்பல் போக்குவரத்து முடங்கியுள்ள நிலையில் சுமார் 30 லட்சம் பீப்பாய் கச்சா எண்ணெயுடன் ஒரு பிரம்மாண்ட சரக்கு கப்பல்கள் இந்தியாவை வந்தடைந்துள்ளன. பிப்ரவரி 28 அன்று மோதல் தொடங்கிய பிறகு ஈரான் அல்லாத மற்ற நாடுகள் எண்ணெய் கப்பல்கள் இந்த பகுதியை கடந்து வருவது இதுவே முதல் முறையாகும். ஷெல்லாங் கப்பல் லைபீரியா நாட்டின் கொடியுடன் வந்த இந்த கப்பல் சவுதி அரேபியாவிலிருந்து சுமார் 10 லட்சம் பீப்பாய் கச்சா எண்ணெயுடன் புதன்கிழமை மும்பை துறைமுகத்தை வந்தடைந்தது. ஈராக்கிலிருந்து சுமார் 20 லட்சம் பீப்பாய் கச்சா எண்ணெயுடன் மும்பை வந்தது. இது தற்போது ஒடிசாவின் பாரதீப் துறைமுகத்தை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது. கப்பல் கண்காணிப்பு தரவுகளின்படி இந்த இரு கப்பல்களும் ஹர்முஸ் ஜலசந்தியை கடக்கும் போது தங்களை காட்டித்தரும் ஆட்டோமேட்டிக் ஐடென்டிஃபிகேஷன் சிஸ்டம் AIS எனப்படும் தானியங்கி அடையாள அமைப்பை அணைத்துவிட்டு கோயிங் டார்க் ரகசியமாக பயனளித்துள்ளன. இந்த ஆபத்தான பகுதியை தாண்டிய பிறகு மீண்டும் அந்த தொடர்பை ஆன் செய்துள்ளன. ஈரான் தற்போது தனது நாட்டு எண்ணெய் கப்பல்கள் மட்டுமே அனுமதிக்கிறது. மற்ற நாடுகளின் கப்பல்கள் மீது தாக்குதல் நடத்தப்படுவதால் சர்வதேச போக்குவரத்து முடங்கியுள்ளது. இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் ஈரான் வெளியுறவு அமைச்சருடன் கடந்த சில நாட்களில் 3 முறை தொலைபேசியில் உரையாடியுள்ளார். கப்பல்களின் பாதுகாப்பு மற்றும் இந்தியாவின் எரிசக்தி தேவை குறித்து விரிவாக ஆலோசிக்கப்பட்டதாக அமைச்சக செய்தி தொடர்பாளர் தெரிவித்துள்ளார். இந்தியாவின் கச்சா எண்ணெய் தேவையில் 40% முதல் 50% வரை இந்த ஹர்முஸ் ஜலசந்தி வழியாக வருகிறது. சவுதி, ஈராக், ஐக்கிய அரபு அமீரகம் மற்றும் குவைத் ஆகிய நாடுகளிடமிருந்து இந்தியா எண்ணெய் பெறுகிறது. இந்தியாவிற்கு கச்சா எண்ணெய் மற்றும் டீசல் இருப்பு சுமார் 8 வாரங்களுக்கு போதுமானதாக இருந்தாலும் LPG விநியோகத்தில் சிக்கல் நீடிக்கிறது. இந்தியாவின் மொத்த LPG தேவையில் 60% இறக்குமதி செய்யப்படுகிறது. இதில் 90% ஹர்முஸ் ஜலசந்தி வழியாகத்தான் வர வேண்டும். தற்போது போர் சூழலால் சமையல் எரிவாயு விநியோகம் பாதிக்கப்பட்டுள்ளது. இதனால் தொழில்துறை பயன்பாட்டிற்காக எரிவாயு நிறுத்தப்பட்டு முழுமையாக வீடுகளுக்கு மட்டுமே வழங்கப்பட்டு வருகிறது. தற்போது எண்ணெய் கப்பல் வர தொடங்கியுள்ளதால் பாரசீக வளைகுடாவில் சிக்கியுள்ள LPG கப்பல்களும் விரைவில் இந்தியா வந்து சேரும் என நம்பிக்கை எழுந்துள்ளது.